சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உன்னுடன் நீயே கை குலுக்கிக் கொள். கவலைகள் கை குழந்தைகள் அல்ல. விழித்தெழும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விழித்து குட்டல் எழும். போவதில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது போவது குட்டல் இல்லை. படுக்கை ஆகிறது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது படுக்கை குட்டல் ஆகிறது. தூக்கி குட்டல் கொண்டு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தூக்கி கொண்டு. விழித்து குட்டல் எழும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விழித்தெழும். உறவினா கவலைகளை கவிஞர் எவ்வாறு உருவகப்படுத்துகிறார்? கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல. அவன் கவலைகளை கை குழந்தையோடு உருவகப்படுத்துகிறான். கவலைகளை உள்ளத்தில் தேக்கிவிட வேண்டாம், அவை கை குழந்தைகள் அல்ல. என்று இருக்க இடத்துல எவ்வாறு இருக்க இடத்துல என்று பண்ணும் என்று உருவகப்படுத்துகிறார் கவிஞர். தோல்வி எப்போது தூண்டுகோல் ஆகும்? உலகிற்கு ஒளியேற்ற எண்ணெயாய் திரியாய் உன்னையே நீ மாற்றினால் தோல்வியும் உன் உயர்வுக்கு தூண்டுகோலாகும். சிறுவனா பூமி எப்போது பாதையாகும்? நீ சோர்ந்து தளர்ந்தால் பூமி உன் நோய் படுக்கையாகும். நீ கிளர்ந்து எழுந்தால் அதுவே உனக்கு பாதையாகும்.